மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்கள் வாயிலாக அவருக்கு ஒரு சில செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதில் மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனாவில் எக்ஸாம் நடத்தலை, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினாலும் ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே கோர்ட் கேஸில் தான் இருக்கிறாங்க. 10 வருஷமாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதில் ரிசல்ட் வழக்கு எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%லேருந்து 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்தில் பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதில் எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுவதாக அசிஸ்டண்ட்ன்ற போஸ்டே இல்லை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.